மகர ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 2வது மாதம் வைகாசி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், அதாவது இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, இந்த மாதம் செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன செய்யலாம், எதை தவிர்க்க வேண்டும், இந்த வைகாசி மாதம் மகர ராசிக்காரர்களை எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது சூரியன் ரிஷப ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திர தோஷம் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா வீடு நிலம் சம்மந்தமாக எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதாவது பார்த்திங்கன்னா வீடு மனை கொள்வது, கிரகாரம்பம், கிரக பிரவேசம், வாசல் கால் வைக்கிறது, ஒட்டு ஓட்டுறது, குடி போகிறது, கும்பாபிஷேகம், இந்த மாதிரியான எந்த விதமான வேலைகளும் செய்யக்கூடாது. வீடு சம்மந்தமாக, நிலம் சம்மந்தமாக. இந்த வைகாசி மாதம் 4ஆம் தேதி பார்த்திங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. திருக்கணிதப்படி 18/5/2025 வைகாசி மாதம் 4ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. அதாவது பார்த்தீங்கன்னா ராகு மீன ராசியிலிருந்து கும்பத்துக்கும், கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார் ரிவல்ஸில். அதை ராகு கேது பயிற்சியாக தனி பலனாக பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வைகாசி மாதம் 21ஆம் தேதி வாஸ்து நாள், வாஸ்து புருஷன் நித்திரை விடுதல். அதாவது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 8 நாள் தான் வரும் இந்த வாஸ்து நாள். இந்த வைகாசி மாதம் வருது. அப்போ அந்த வைகாசி மாதம் 21ஆம் தேதி வரும்பொழுது அன்றைய தினம் வீடு, அதாவது மனை கொள்வதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, கிரக ஆரம்பம் செய்வதற்கு மிகச்சிறப்பான நாள். வீடு கட்டுவதற்கு அஸ்திவாரம், அதாவது மனை கொள்வதற்கு மிகச்சிறப்பான நாள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் 26ஆம் தேதி வைகாசி விசாகம். வைகாசி விசாகத்தன்று புனித நதி நீராடுதல் வேண்டும். அதாவது கடல்லையோ அல்லது புண்ணிய நதிகளோ நீராடும் பொழுது நம்மளுடைய சகல தோஷங்களும் விலகும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானையும் துர்காதேவியும் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய வியாபார விருத்தி, தொழில் வளர்ச்சி, உத்தியோகம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு, அதே போல் செல்வ செழிப்பு, நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பாக அந்த வழிபாடு பரிகாரமாக அமையும். அன்றைய தினம் பார்த்திங்கன்னா, ஏன்னா வைகாசி விசாகங்கிறது விசாக நட்சத்திரத்தில் தான் முருகப்பெருமானை பிறந்தது. அன்றைய தினம் முருகப்பெருமானையும் துர்காதேவியும் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி மாதத்திலே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானத்துக்கு அதிபதியும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். இந்த 4க்கும் 11க்கும் உடையவர் யாருன்னா செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல நீச்சமாகி சஞ்சரிக்கிறார். எது வரைக்கும் அப்படின்னா இந்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும், வைகாசி மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். ஆனால் நீச்சமாகி சஞ்சரிக்கிறார். பொதுவாக 4ஆம் இடத்து அதிபதி 7ல் சஞ்சரிப்பது யோகம், 11ஆம் இடத்து அதிபதி 7ல் சஞ்சரிப்பது யோகம். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும், நண்பர்கள் அனுகூலங்கள், ஆதாயங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா 11ஆம் இடங்கிறது நம்மளுடைய அபிலாஷைகள் பூர்த்தி. ஆனால் செவ்வாய் நீச்சம். அப்போ என்ன செய்யணும்னா இந்த வைகாசி மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய்க்கிழமையிலே முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் வீடு நில சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வாகனம், அதாவது வீடு கட்டக்கூடிய அமைப்பு அல்லது உங்களுடைய இடத்தையோ நிலத்தையோ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, அதே போல் பார்த்திங்கன்னா வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான வீடு அசையா 4ஆம் இடத்து காரகத்துவம் சிறப்படையும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். இந்த 23ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் மறைகிறார். அப்போ 4ஆம் இடத்து அதிபதி 8ல் மறைகிறாருன்னா வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். நிலம், இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் அவர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்து அதிபதி 8ல் மறைகிறார்னா மூத்த சகோதரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சித்தப்பா வகையிலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஏன்னா அது சம்பந்தமான பிரச்சனைகளும் வாய்ப்பு இருக்கிறது, பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிலம், இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 8ல் மறைகிறார். 23ஆம் தேதிக்கு பிறகு முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது எந்த பிரச்சனையும் வராது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், இந்த மாதிரி சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம், இதெல்லாம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சமாகி சஞ்சரிக்கிறார் 17ஆம் தேதி வரை. 3ஆம் இடங்கிறது என்ன, இளைய சகோதர ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து, கீர்த்தி, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 3ஆம் இடத்துல உச்சமாகி சஞ்சரிக்கிறார் யோகாதிபதி மகர ராசிக்கு 5க்கும் 10க்கும் உடையவர். அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி 3ஆம் இடம்.
அப்போ எடுத்த காரியம் ஃபஸ்ட்டு முயற்சியிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே நேரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தெல்லாம் அந்த பத்திரப்பதிவுலாம் நடக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா இப்போ 3ஆம் இடங்கிறது பத்திரப்பதிவு. நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு அல்லது நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு. அதன் மூலமாக பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய அமைப்பு, ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே இளைய சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் பெறக்கூடிய அமைப்பு, தொழில் சம்பந்தமான புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 17ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்துல வருவார். பொதுவாக 4ஆம் இடங்கிறது வீடு. சுக்கிரன் தான் வீடு அப்படிங்கிறதுக்கு காரகத்துவம் வகிக்கக்கூடிய கிரகம். அப்போ வீடு சம்பந்தமான யோகம், வீடு கட்டக்கூடிய அமைப்பு, கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், அந்த மாதிரி வீடு சம்பந்தமான சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது வாகனகாரகன் சுக்கிரன் தான். 4ஆம் இடம் வாகன ஸ்தானம். அப்போ புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, பழைய வாகனத்தை போட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கும் யோகமான காலமாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான் இல்லையா. 10ஆம் இடத்து அதிபதி நாளில் இருக்கும் பொழுது 10ஆம் இடங்கிறது நான் தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம், சுக வாழ்க்கை, அதாவது பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கிறது. சுக்கிரன் அப்படிங்கிறது 4ல் இருக்கும் பொழுது 4ஆம் இடமே சுகஸ்தானம். அப்போ ஒரு நிம்மதியான சூழ்நிலை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் 17ஆம் தேதிக்கு பிறகு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், நோய், எதிரி, ஒம்பு, வழக்கு, கடன் சொல்லக்கூடிய உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கியம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிப்பார். பொதுவாக 6ஆம் இடத்து அதிபதி 4ல் சஞ்சரிக்கிறார்னா வீடு நிலம் சம்பந்தமாக பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தாயாருடன் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் தாயாருடைய. அதே நேரத்தில் அவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் 9ஆம் இடத்து அதிபதி 4ல் இருந்தார்னா தந்தை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் இருக்கும். தொலைதூர பயணம் சம்பந்தமான முயற்சிகள், பாஸ்போர்ட், விசா கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பாக்கியங்கள் சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த 9ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4 விட்டு 5ஆம் இடத்துல போவார். 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன் ஸ்தானம் இல்லையா, பதவி, விளையாட்டு ஸ்தானம் இல்லையா. அப்போ 6ஆம் இடத்ததிபதி 5ல் இருந்தால் புத்திரர்கள் வழி அவர்களுடன் பிரச்சனை தவிர்க்க வேண்டும். பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 9ஆம் இடத்ததிபதி 5ல் இருக்கார். 5ம் 9 மிஞ்சும் பொருள் தரும், ரெண்டுமே திரிகோணஸ்தானம். அப்போ இது ஒரு யோகமான அமைப்பு. 5ஆம் இடத்துல புதன் இருக்கிறது, 9ஆம் அதிபதி இருக்கும்பொழுது பாக்கியங்கள், அதிர்ஷ்டங்கள் சென்று சேரக்கூடிய அமைப்பு, சிந்தனை, செயல்திறன்லாம் தெளிவாக இருக்கக்கூடிய அமைப்பு, ஒரு பதவி, அதாவது ஒரு பொறுப்பு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு பதவியோ பொறுப்போ கிடைக்கக்கூடிய அமைப்பு, விளையாட்டு போட்டிகளிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிப்பார். குரு அங்கே இருக்கார். அப்போ 6ஆம் இடத்து அதிபதி 6லே ஆட்சி. 6ஆம் இடத்து அதிபதி 6ல் ஆட்சி இருக்கும் பொழுது உத்தியோகம் சம்பந்தமான பிரச்சனை தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு. என்ன 6ஆம் இடங்கிறது உத்தியோகஸ்தானம். அப்போ ஆட்சி பெறும்போது வலுவடையும் பொழுது பதவி உயர்வு, வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான உத்தியோகம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அந்த ஒப்பந்தம், கையெழுத்து, ஏன்னா ஜாமீன் போடுறது, கையெழுத்து, டாக்குமெண்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா புதன் 6ல் மறைகிறார் அப்படின்னா புதன்னா கையெழுத்து, புதன்னா டாக்குமெண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். அது சம்பந்தமாக பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் ஃபுல்லாக 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 5ஆம் இடங்கிறது என்ன, புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அப்போ 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் அப்படிங்கும் பொழுது அஷ்டமாதிபதி 5ல் சஞ்சரிக்கும் பொழுது நம்மளுடைய பதவிக்காக போட்டி பொறாமைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கும் பொழுது நம்மளுடைய குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் வாய்ப்பு, அதாவது அவங்கள்ட்ட விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், அவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி சூரியன் 5ல் இருப்பது யோகம். ஏன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 8ஆம் இடங்கிறது பொதுவாக எதிர்பாராத அதிர்ஷ்டம் அல்லது எதிர்பாராத நஷ்டம். இப்போ 2ல் எது கொடுக்கும் அப்படின்னா 5ஆம் இடம் திரிகோணஸ்தானம். அப்போ நன்மையை செய்யணும். அப்போ எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத தனலாபம், இந்த மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் சூரியன் செயல்படும். ஆக இந்த மாதம் மகர ராசியை பொறுத்த வரைக்குமே எதிர்பாராத அதிர்ஷ்டங்களால் வெற்றிகளை திரட்டும் மாதமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.